பிரைஸ் தி லார்ட். இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தொடர்ந்து நாம் ரெபேக்காலை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் அந்த ரெபேக்காலை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 24வது அதிகாரத்துல 23வது வசனத்தையும் 24வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரன் ஆகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதும் அன்றி. ஆமேன். கவனிங்க, இந்த எலியேசர் ஆபிரகாமின் ஊழியக்காரன் இந்த ரெபேக்காலை பார்த்து கேட்கிறான், நீ யாருடைய மகள் அப்படின்னு கேட்கும் பொழுது அவ சொல்றா, நான் நாகோருக்கு மகனாகிய பெத்துவேலின் குமாரத்தி அப்படி சொல்றாங்க. இந்த நாகோர் யார் என்று கேட்டீங்கன்னா ஆபிரகாமுக்கு சகோதரன். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பேத்தி, அதாவது பேத்தி தான் இந்த ரெபேக்கால் சொல்லி நம்ம வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஈசாக்குக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ரெபேக்கால் யாரா இருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவள் ஆபிரகாமுக்கு இனத்தாளாய் இருந்தாள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இனத்தாள். இந்த ஆபிரகாம் யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆபிரகாம் ஒரு விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. அவர் ஒரு விசுவாசத்துக்கு தகப்பனா இருந்தார். அப்போ அவளுடைய இனத்தாளா இருக்கிற இந்த ஸ்திரீயும் விசுவாசத்துக்கு இவள் சொந்தக்காரியா இருக்கா. இல்லையா? இவளும் விசுவாசமுள்ள ஒரு ஸ்திரீயா இருக்கிறா. இல்லையா? பாருங்க, எப்படி நீங்க கேளுங்க. இந்த வசனத்தை சில வசனத்தை நாம் தியானிப்போம். பாருங்க, நான் சொல்லுகிறேன். இந்த ரெபேக்காலை அவருடைய வீட்டுக்கு சென்று இந்த எலியேசர் அவருடைய வீட்டுல இந்த ரெபேக்காலை குறித்து பேசி ஒரு ஃபைனலா ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த ரெபேக்காலை ஈசாக்கு கொடுப்பதற்காக அவருடைய பேரண்ட்ஸ், அதாவது ரெபேக்காலுடைய பேரண்ட்ஸ் ஓகே சொல்றாங்க. ஓகே, நாங்க என்னுடைய பெண்ணை நாங்க உங்களுடைய எஜமானுடைய மகனுக்கு நாங்கள் திருமணம் செய்து கொள்ள நான் கொடுக்கிறேன் அப்படி சொல்லி ஒத்துக்கொள்றாங்க. அப்போ இப்படி ஒத்துக்கொள்ளும் பொழுது எலியேசர் சொல்றாரு, நான் அப்படியானால் நான் இன்றைக்கே நான் ரெபேக்காலை என்னோடு நான் கூட்டி கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ரெபேக்காலுடைய தாய் தகப்பன் என்ன சொல்றாங்கன்னா, பெண் எங்களோடு கூட ஒரு 10 நாள் இருக்கட்டும், பிறகு நீங்க கொண்டு போங்க, நாங்க உங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் சொல்ல மாட்டேன்னு சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன் சொல்றாரு, இல்ல, இது தேவன் என் காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்கிறார், நீங்க இதை தடை செய்யாதீங்க சொல்லும் பொழுது அப்ப அந்த பெற்றோர் சொல்றாங்க, அப்படியானால் பெண்ணுடைய வாய்மொழியை நாம் கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்க பாப்பா, அவன் வரேன்னு சொன்னாங்கன்னா ஓகே நீங்க கொண்டு போங்க அப்படி சொல்லும் பொழுது ரெபேக்காலுடைய வாய்மொழியை கேட்கிறாங்க. நீ இந்த மனுஷனோடு போக சம்மதிக்கிறியான்னு கேட்கும் பொழுது அந்த ரெபேக்கால் சொல்றாங்க, பாருங்க, எந்த ஒரு மாறுத்தரமும் சொல்லல, நான் அவரோடு போகிறேன். அல்லேலூயா. நான் அவரோடு போகிறேன் அப்படி சொல்லி இந்த ரெபேக்கால் சொல்றாங்க. அல்லேலூயா. அப்பனா இந்த ஸ்திரீ எவ்வளவு விசுவாசம் உள்ளவளா இருக்கிறா பாருங்க. ஏன்னா இந்த ஈசாக்கை இந்த ரெபேக்கால் பார்த்தது கிடையாது, ஆபிரகாமையும் பார்த்தது கிடையாது, ஆபிரகாம் ஐஸ்வர்யவானா இருக்கிறார் என்பதையும் இந்த ஸ்திரீ கண்ணார கண்டது கிடையாது. ஆனா ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொன்னதை கேட்டு விசுவாசித்து அவனோடு போக சம்மதிக்கிறான். அல்லேலூயா. அப்பனா இவருடைய விசுவாசத்தை பாருங்க. இவருடைய விசுவாசம், இவர் ஒரு ஸ்திரீ, இவர் ஒரு கன்னிகை. அல்லேலூயா. ஆனா அந்த ஊழியக்காரன் சொன்னதை கேட்டு அதை விசுவாசித்து ஈசாக்குன்னு ஒருவர் இருக்கிறார், ஆபிரகாம் என்று ஒருவர் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அதை விசுவாசித்து அவளோடு கூட போக சம்மதிக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இவள் ஆபிரகாமுக்கு இவள் இனத்தாளா இருந்தாள். அல்லேலூயா. ஆபிரகாம் கூட பாருங்க, கர்த்தர் அவனை கானான் தேசத்துக்கு போக சொல்லும் பொழுது அந்த தேசம், தான் போகிற தேசம் இன்னதென்பதை ஆபிரகாம் அறியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னதை கேட்டு கேள்விப்பட்டதை விசுவாசித்து ஆபிரகாம் போனார் பாரு. அதனாலதான் அவர் ஆபிரகாம் விசுவாசத்துக்கு தகப்பனானா. அதே போலதான் இந்த ரெபேக்காலும் கூட. அல்லேலூயா. ஈசாக்கை அவள் பார்க்கவில்லை, ஆபிரகாமை அவள் பார்க்கவில்லை, ஆனால் அவள் கேள்விப்பட்ட, அந்த ஊழியக்காரன் சொல்லுகிறதை கேள்விப்பட்டு அவனுக்கு பின் சென்றாள். அல்லேலூயா. பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது விசுவாசம் என்றால் என்ன என்று சொல்லி எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, ஒரு காரியத்தை நாம் நம்பி போக வேண்டும், காணப்படாதது மேல ஒரு நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும். அதைதான் இந்த ரெபேக்கால் இடத்துல நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அவள் காணாத ஒன்றை விசுவாசித்தாள். அல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளைகளே, ஒரு ஈசாக்குக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ரெபேக்கால் இடத்துல எப்பேற்பட்ட விசுவாசம் இருந்தது பாருங்க.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மணவாட்டி எவ்வளவு விசுவாசம் உள்ளவளா நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நம்ப வேண்டும். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து, கர்த்தரை குறித்து, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற சில காரியங்களை குறித்து ஊழியர்கள் சொல்லும் பொழுது நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். ஒரு விசுவாசமுள்ள மணவாட்டியை தான் தேவன் மணந்து கொள்வார். அல்லேலூயா. பாருங்க, ஒருவேளை இந்த ரெபேக்கால் அந்த எலியேசரோடு கூட போக மறுத்து இருந்தால்னா அவர் ரெபேக்காலை ஈசாக்கை அவள் திருமணம் பண்ணி இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆனா அவள் விசுவாசித்து போன போது ஈசாக்கை கண்டால் ஈசாக்கை அவள் திருமணம் செய்து கொண்டாள். அல்லேலூயா. அதே போலதான் இன்னைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் மேல நீங்க விசுவாசம் வைக்கணும். ஆண்டவர் மேல நீங்க முழு நம்பிக்கையை வைக்கணும். முழு நிச்சயத்தை நீங்க வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதை 100க்கு 100 நீங்கள் நம்ப வேண்டும். உங்களுடைய ஊழியர்கள் சொல்லுகிறதை நீங்கள் நம்பி ஆண்டவருடைய வார்த்தை மேல விசுவாசம் வைத்து நீங்கள் போகும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால விசுவாசம், இந்த விசுவாசம் உள்ள ஒரு நபராய் நாம் இருக்க வேண்டும். அப்போதுதான் தேவன் நம்மை மணவாட்டியாக அவர் ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. ஆக இந்த காலையில விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். ஆமென்.